ஹலோ அண்ணா என்ன எங்க ஆளுள்ள நேரத்தை அந்த பயிலுவ கல்யாண வீடுன்னு ஏமாத்தி போட்டானுவா 1-2 இடத்துக்கு போயிட்டானு பாத்துனா இன்னைக்கு கண்டிப்பா விட்டுருவாண்ணா. பேடிச்சான் இல்ல இந்த வாரத்துல சனியாச்சம் முடிச்சு நம்ம பைசா வாங்கணும் இல்லையா? சரி சரி சரி. டேய் மணி 8 ஆக போகுது. இந்த காட்டுக்குட்டியதுல எங்க போச்சு? அவனுக்கு அவுட்டுக்குள்ள புண்ணரிக்க போல அவுத்தியான் வருவான். சாயங்காலம் ஆனா முசுறு போன போல ஓடுவான். அதுல பிள்ளை நேரத்தை வாருங்கடை 4:50 நிறுத்துதியா இல்லையா? போய் வண்டியில பெட்ரோல் இல்ல பஸ்ல வந்தேன். அந்த இது அந்த செவரு தீந்தா செவரு எங்க தீரும்? நீ ஹால்ல ஜாயிண்ட் போட விடாயில. ஆனா பாதி அடிச்சு விட்டுருக்கேன். இனி அதை ஜாயிண்ட் கரிச்சு தேய்ச்சி விடியா? எப்படி என்ன இல்லையா கரிச்சானு சின்ன ஒரு இது என்னன்னா நேத்து நான் 7 புரோட்டா வாங்க சொல்லி 5 தான் வச்சிருக்கீங்க. 5 இல்ல சாம்பார் வச்சிருக்கீங்க. புரோட்டா என்ன சாம்பார் ஒண்ணு வேணாம். என்ன சால்னா இருந்தா வைங்க. ஒரு ஆம்லேட். ஆமா நல்லா சரி. நான் இப்ப பக்கிற கடையில சொல்லி சுடம்ப கறியதான் அடிச்சம்ப பிரியல ஒன மட்டும் 30 புரோட்டா வாங்கினாலும் போதும். எனக்கு தனியா வேணும். எனக்கு உப்பூத்தி கல்லண்டு உச்சம் தலைவர வயர் இதை நிறைச்சதா என்ன பட்டினி கிடந்து உங்களுக்கு வேலை பார்த்து தர வேண்டிய ஒரு சைட்டு போகணும். நீ போட எங்க போய் அந்த இதுல அந்த 200 அட்வான்ஸ். நீ மொத்தமே 150 ரூபா தான் சம்பளமே உண்டு. இதுல 200 ரூபா அட்வான்ஸா? சரியா இல்லையா இருக்கு கண்ட்ராக்ட். அது போல வந்து எனக்கு இவனோட கூட ஒண்ணு வேலை விடாங்க. சீலிங் தச்சுன்னு சொல்லிட்டு என்ன போட்டு குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய எனக்கு கஷ்டமா இருக்கு. எழுப்பமா தான் வேலை தந்தாங்க. அப்ப ஒரு லோடு மணல் இறக்கி போட்டேன். அதை பிக்காய் போட்டு இறக்கி போட்டேன். அப்படியா? சரியா? சரி ஓகே. 2 வருஷம் ஆச்சுடா. என்ன எழுப்பமான வேலையை விடுங்க. அந்த ஒரு பாக்கெட்ல வெள்ளம் எடுத்து சாணி இறையுது எல்லாம் அவனுங்க நைஸ் வேலை. கட்டி சம்பளம் வேணும். எங்கண்டு எடுத்தாரு? எங்க கட்டி சம்பளம் தாரியா? பின்ன வாங்க இல்லையா பிள்ளை? அண்ணா அந்த தூணுக்கு அப்புறம் ரா போல போகுது கட்ட போய் காற்றடிச்சு வாக்கல சரடு போகுது. அது கேட்டாரு கட்டி உன கழுத்தான் அப்படி சரிஞ்சு போயிடாம ஏன்னா கொக்கு கழுத்து போல இல்ல. அது சரியா நீக்கி வைல. சாந்து புள்ள கல்ல நடக்குற என்னத்த சாந்து புள்ளச்சிய? சாந்து மொத்த கல்லு இல்லையா? இல்ல நான் ஒரு 4க்கு 1 சிமெண்ட் போடாதுனாரு. கிராவல் கொஞ்சம் மிச்சம் கிடந்தா காம்பவுண்ட் ஸ்ட்ராங் ஆயிருக்கட்டும். சாந்து கூட்டம் தெரியல. புதிய கையாள் உழவு விட்டுட்டு உன எத்தனை புரோட்டா? 7 புரோட்டாயா? பீஃப். இப்ப எடுத்துருவோம் உனக்கு. ஆனா ஒரு முட்டை கறிஞ்சு சொல்லுங்க சேர்த்து எடுத்தா விட்டுரு. சாந்து தீந்து இவ்வளவு நேரம் வாயில என்ன கொழுக்கட்டா இருந்து போல போய் இந்த இடம் அடைச்சதுக்கு 2 சட்டி புட்டு வரது போல போல தேலை சொல்லட்டா நேரு வரான். அவன்கிட்ட போய் ஒரு பசங்க 20 வரான். நல்ல பானி காப்பி அவனை போட்டு தருவான். வருது பேர் மனது தொழியுது. எங்கோட்டு கொண்டு போகுது? என்ன செய்யுங்க அண்ணா மணல் இழந்து போட சொல்லி சட்டியில இல்ல போட சொன்னா இது அரிசியா குட்டா இல்ல. இதுல அளந்து எப்படி போட்டு விடுவா? இதுதான் கிடந்து வேற மணல் வேற சின்னது இந்த ஓட்டா குட்டையும் வச்சு. சரி பிக்காங்க நாடகம் பிக்கா என்னத்துக்கு? அவனு சுபாஷு கிட வைக்க இல்லையா? அது நான் இட்டு கொடுக்கல. மணல்ல பிக்காய் போடு. நீங்க பேச்சு சின்னதுல தானே அடிச்சுட்டாட்டா. பிள்ளை கைத்தறியாக பார்த்து ஏன்னா ஏன் கட்டை இப்படி போயிட்டே இருக்கிறேன்? ஏன் கட்ட லெவல் இல்ல? சரி இல்ல எங்க நிறுத்தணும் வந்தியா? ஓ தூக்கட்டைய குழப்பம் அப்படிதானே? எனக்கு ஒரு கட்டைய தன் தூக்கு பார்த்து வச்சு எல்லாம் எனக்கா சாதனத்தோட குழப்பம் தான். என்னத்த புரோட்டா வாங்கிருக்கிய? குறவு புரோட்டா கல்லு மாதிரி இருக்கு. அப்ப அதுல அரகல்லு பேரை எடுத்து வச்சு கட்டலாம். என்ன தலையிலே உருளுது? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை.